செகண்ட் ரவுண்ட் மேட்ச் இது விஎம்எஸ் விசஸ் தாந்தோனி. விஎம்எஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது மேட்ச் இங்கே தாந்தோனி வாரியர்ஸ்லேருந்து ஓப்பனிங் பேரா கண்ணன் மற்றும் அரவிந்த். விஎம்எஸ் அணியிலேருந்து ஓப்பனிங் பவுலராக அஜய் வந்திருக்காரு. இது ரெண்டாவது மேட்ச்சு பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு. முதல் பந்து அஜய் டு கண்ணன். ஸ்லோவர் ஒன் அடிச்சிருந்துருக்கலாம், அடிக்கல. வைடுங்க முதல் பால் வைடு, கை பால் இங்கே அகைன் சுற்றி இருக்காரு பேட்ஸ்மேன் இங்கே டாட் பால். செகண்ட் ஒன் பிளேஸ் பண்ணியிருக்காரு. சைடு ஃபீல்டர் போகுது அங்கே லாங்கில். ரெண்டாயிரத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும், இல்லை சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அரவிந்த். தேர்ட் ஒன் இங்கே அஜய் டு அரவிந்த். ஸ்லோவாக போயிருக்காருங்க டாட் பால் இங்கே. மொத்தமே 12 பால் தான் அந்த மேட்ச்சுக்கு. ஸோ ரன் அடிக்கணும், அப்போனா தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் அகெயின் சுற்றி இருக்காரு பேட்ஸ்மேன், மீட் ஆகலை. டாட் பால் இங்கே பேக் டு பேக் டாட் பால் போயிருக்காரு பவுலர். இந்த மேட்சை பவுலர் தான். ஃபிஃப்த் ஒன் வித் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். அங்கே ஃபீல்டர் இருக்காரு, கையில் போகுது. ரெண்டாயிரத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும், இல்லை சிங்கிள் மட்டும். இது வரைக்கும் தன்னோட அணிக்காக அற்புதமாக பவுலிங் போட்டிருக்காரு அஜய். கடைசி பால் எப்படி ஃபினிஷ் பண்ணுறான்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் இறங்கி போய் சுற்றினாருங்க டாட் பால். இதுவும் அருமையாக எக்ஸலண்டாக பவுலிங் போட்டிருக்காரு அஜய். இங்கே ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. தாந்தோனி அணியினை 3 ரன் அடித்து விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. இப்போ கடைசி ஓவர் இதை யூஸ் பண்ணி அடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அடித்தாதான் அவங்க டீமோட பவுலருக்கு அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். பார்க்கலாம் ஓப்பனிங் பேர் அடிச்சு கொடுக்குறாங்களா இல்லையான்னு. செகண்ட் ஓவர் கூட விஎம்எஸ்லேருந்து ரகுநாத் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். ஃபர்ஸ்ட் பால் அடித்து பின்னாடி வந்திருக்கு டாட் பால் இங்கே. 5 பால் எப்படி போகிறான்னு பார்க்கலாம். போன பால் வைடு, கை பால் இங்கே. செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். ஃபீல்டர் கையில் போகுதுங்க. ரெண்டாயிரத்துக்கான வாய்ப்பு இல்லை, சிங்கிள் மட்டும். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் கண்ணன். நல்ல ஸ்டாப்புங்க இங்க, நல்ல ஸ்டாப்புங்க. 2 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்க. ஒரு 2 ரன்னாக சேவ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் ஃபீல்டர் அங்கே லாங்கில். ஃபோர்த் ஒன் இறங்கி போய் அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைட்டாக. விக்கெட்டுக்கான வாய்ப்பா? சிக்ஸுங்க, கிளியராக அடிச்சிருக்காரு. இது ஒரு தேவையான சிக்ஸாக இருக்கும் அவங்க டீமுக்கு. இன்னும் இந்த இன்னிங்ஸில் 2 பால் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். கண்ணன். ஃபிஃப்த் ஒன் இங்கே அகெயின் 6 அடிச்ச கண்ணன் ஸ்ட்ரைக்கில். இதையும் அடிச்சிருக்காரு. விக்கெட்டுங்க இங்கே. நல்ல ஒரு கம்பேக் பவுலர். போன பால் 6, அடுத்த பால் விக்கெட்டுங்க. கண்ணன் இங்கே குவிக் கேட்ச் மூலமாக அவுட் ஆகி போகிறாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கடைசி பாலை ஃபேஸ் பண்ண வந்திருக்காரு நெக்ரான். கடைசி பந்து இந்த இன்னிங்ஸில் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு, அடிச்சிருக்காருங்க. ஆறான வாய்ப்பா? சிக்ஸுங்க. கடைசி பால 6 அடிச்சு தேவையான ரன்னை கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு. இதை வச்சு அவங்க ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணலாம். பார்க்கலாம் எப்படி ஃபீல்டிங் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி பவுலிங் போடுறாங்கன்னு. கடைசி ஒரு பால இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு. கடைசியாக தான் வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. 2 ஓவருக்கு தாந்தோனி அணிங்க 1 விக்கெட்டை லூஸ் பண்ணி 19 ரன் அடிச்சிருக்காங்க. டார்கெட் 20 செட் பண்ணியிருக்காங்க விஎம்எஸ்க்கு. பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு. விஎம்எஸ் அணியிலேருந்து ஓப்பனிங் பேராக ஆகாஷ் அண்ட் அமுல்ராஜ் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் அமுல்ராஜ் இருப்பார். பார்க்கலாம் 12 பாலுக்கு 20 அடிக்கணும் எந்த டீம் வின் பண்ணுறாங்கன்னு. தாந்தோனி அணியிலேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட நெக்ரான் வந்திருக்காரு. அவர் தான் கடைசி பால் ஒரு 6 அடிச்சிருந்தார். ஸோ அவரே இங்கே பவுலிங் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. பார்க்கலாம் எப்படி பவுலிங் போடுறாருன்னு. முதல் பந்து இங்கே முதல் பால் ஒரு லெக் பை. இங்கே லெக் பை உண்டு, ஒரு ரன் ஓடி இருக்காங்க லெக் பையில். போன பால் வைடு, கை பால் இங்கே. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அமுல் அடிச்சிருக்காரு லெக் ஸ்டம்பில். அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ரனுக்கான வாய்ப்பான்னு பார்க்கணும், இல்லைங்க சிங்கிள் மட்டும். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஆகாஷ் ஸ்ட்ரைட்டாக சுற்றிருக்காரு டாட் பால் இங்கே. எக்ஸலன்ட் பவுலிங்.
4th ஒன் குத்தி போட பால். ஆஹா, போல்ட்லேயும் அடிச்சிருக்கீங்க விக்கெட்டு. முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க இங்கே விஎம்எஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கமல் இங்கே 5th ஒன் ஃபேஸ் பண்ண வந்திருக்காரு. முதல் ஓவரில் 5வது பந்து இங்கே. கோல்டன் தஞ்சாவூர் அணியினர் இருந்து கேப்டன் அலுவலகம் வருக. ஃபுல் டாஸ் பால். நோ பால் செக் பண்ணலாம், இல்லையான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் யாருமே இல்லை, நோ மேன் லேண்ட். இங்கே 2 ரனுக்கான வாய்ப்பு. ஸ்லோ சரியாக வந்திருக்கா? ஸ்லோ கரெக்டாக வந்திருக்கு. 2 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. முதல் ஓவரில் கடைசி பந்து இங்கே. ஸ்ட்ரைக்கில் கமல் பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஆஃப் சைடு கீழே தான் அடிச்சாகணும். 2 ரனுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, 2 ரன் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நல்ல ரன்னிங்கும் கூட. விஎம்எஸ் ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 7 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 6 பால்ல 13 அடிக்கணும். இங்கே மேட்சை வின் பண்ணணும். தாந்தோணி வாரியர்ஸ்லேருந்து செகண்ட் ஓவர், அதாவது கடைசி ஓவர் போட ராகுல் வந்திருக்காரு. 6 பாலுக்கு 13 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஒரு நல்ல பால் அடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். இங்கே செகண்ட் ஓவர் இங்கே இது இறங்கி போய் சுற்றிருக்காரு. டாட் பால் இங்கே பேக் டு பேக் டாட் பால் போட்டிருக்காரு இங்கே பவுலர். தேர்ட் ஒன் 4 பாலுக்கு 13 அடிக்கணும். இங்கே இதுவும் ஒரு டாட் பால். லெக் பை மூலயமா ரன் ஓடுறாங்க. இங்கே 2 சேஞ்ச் ஆகுது. இப்போ 3 பாலுக்கு 12 அடிக்கணும் இந்த மேட்சை வின் பண்ணணும்னா விஎம்எஸ். 4th ஒன் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டா விக்கெட்டுக்கான வாய்ப்பா இல்லை 6 ரன் பார்க்கணும். விக்கெட்டுங்க இங்கே பால் ட்ராவல் ஆகலை. விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் விக்கெட்டை 2 பாலுக்கு 12 அடிக்கணும். 5th ஒன் ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு. விக்கெட்டுங்க இங்கே க்ளீன் போல்டு. இங்கே எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே ராகுல் அவங்க அலிங்காக.